நியூஸ் தமிழ் கழுகு. செப்டம்பர்ல நடக்க போற திமுக முப்பெரும் விழாவை மேற்கு மண்டலத்துல நடத்துறதா முடிவு செஞ்சிருக்கான் கட்சி தலைமை. தேர்தலுக்கு முன்னால நடக்க போற இந்த விழாவை நடத்துற பொறுப்பை செந்தில் பாலாஜி ஏத்துட்டு இருக்காராம். திமுகவுல ஒவ்வொரு வருஷமும் முப்பெரும் விழா ரொம்ப கிராண்டா நடத்துவாங்க. திமுக தொடக்க விழா, அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், இத மூணையும் சேர்த்துதான் முப்பெரும் விழா கொண்டாடப்படுது. இந்த வருஷம் அந்த விழாவை தங்களோட ஊர்ல நடத்த பல மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள்னு திமுக தலைமை கிட்ட போட்டி போட்டு அனுமதி கேட்டாங்களாம். காரணம், தேர்தலுக்கு முன்னால நடக்கிற விழாங்கிறதுனால திமுக தலைமை அதை ரொம்ப முக்கியமா பாக்குதான். அதனால தலைமையோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு விழாவை பிரம்மாண்டமா நடத்தி சபாஷ் வாங்க கட்சி நிர்வாகிங்க பல பேர் போட்டி போட்டாங்களாம். ஆனா அந்த வாய்ப்பை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருக்கான் திமுக தலைமை. சட்டமன்ற தேர்தல்ல மேற்கு மண்டலத்துல திமுக பெரிய வெற்றியை பதிவு செய்யல. 2021 தேர்தலுக்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல அந்த மண்டலத்துல திமுக வெற்றி பெற்றுச்சு. இதுக்கு காரணமானவரா மேற்கு மண்டல பொறுப்பு அமைச்சரா செந்தில் பாலாஜி சொல்லப்பட்டாரு. இப்ப அமைச்சரா இல்லாம மேற்கு மண்டல பொறுப்பாளரா இருக்காரு செந்தில் பாலாஜி. தன்னோட பவரை திரும்பவும் கட்சியிலையும் மேற்கு மண்டலத்திலையும் நிரூபிக்க தலைமை கிட்ட வாய்ப்பு கேட்டு இருந்தாராம் செந்தில் பாலாஜி. இதுக்கு முன்னால அவர் நடத்தின பிரம்மாண்ட கூட்டங்களை மனசுல வச்சு அவரோட சொந்த ஊரான கரூர்லயே முப்பெரும் விழாவை கொண்டாட அனுமதிச்சிருச்சான். அனுமதிச்சதோட இல்லாம மேற்கு மண்டலத்துல இருக்கிற எல்லா தொகுதிகள்லயும் ஜெயிச்சாகணுங்கிறதையும் அறிவாலையும் அழுத்தமா அறிவுறுத்தி இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.